இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஒன்று பார்க்கும்போது பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுவதா சொன்னாங்க. ஆனால் 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அதுலேயுமே 2.5 லட்சத்துக்கு கீழே யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கானது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதன் மூலமா 1,30 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எஸ்சிடிசியை தவிர்த்து மற்ற பேருந்துகள், புறநகர் பேருந்தாகட்டும், மாநகர்களை ஓடக்கூடிய டீலக்ஸ் பேருந்துகள், எல்எஸ்எஸ் பேருந்துகள் எல்லாத்துலேயுமே மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். இதில் திருநர்களும் அடங்குவார்கள் அப்படிங்கிற விஷயத்த அறிவிச்சிருக்காரு. இதில் பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் தென்னரசு அவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காரு. ஏற்கனவே 90% நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டாச்சு. அந்த நிலத்தை என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நில கையகப்படுத்துதல் சட்டத்தின்படி எதுக்காக வாங்கப்பட்டதோ அதுக்காக தான் பயன்படுத்தணும். இப்போ அந்த நிலத்தை வந்து திருப்பி கொடுக்க போறீங்களா? எதுக்காக பயன்படுத்த போறீங்க? மற்ற திட்டத்துக்கு பயன்படுத்தினால் அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த பரந்தூர் திட்டத்தை பொறுத்த வரையும் சட்டப்படி நாங்கள் ஒரு வளர்ச்சிக்காக, ஒரு தொழிற்சாலைக்காக நாங்கள் ஒரு இடத்தை கைப்பற்றுறோம் அப்படின்னு ஒரு சட்டத்துல இருந்து அவங்க பண்ணாங்கன்னா அந்த நிலத்தை அதுக்காக தான் பயன்படுத்தணும். வேற எதுவும் தனிப்பட்ட விவகாரத்துக்கோ வேற யாருக்காகவும் அதை பயன்படுத்தக்கூடாது. வேற யாருக்காகவும் வாடகைக்கு விடுறதோ லேண்டு கட்டுறது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா அது நாங்கள் ஒரு மக்கள் வளர்ச்சிக்காக, ஒரு திட்டத்துக்காக, அந்த ப்ராஜெக்டுக்காக அந்த லேண்டை எடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தா அதை செஞ்சே ஆகணும். இப்போ இவங்க அதுக்கு இல்லைன்னு திட்டத்தை கைவிட்டாங்கன்னா அப்போ அந்த லேண்டை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லை, லேண்டை கையெழுத்து போட்டு வாங்கி பல பேர்கிட்ட வந்து அந்த இழப்பீட்டு தொகையெல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இந்த இழப்பீட்டு தொகையை அவங்க மட்டும் திருப்பி வாங்குவீங்களா? அதெல்லாம் கொடுங்கன்னா அது நடக்கிற காரியமா? மக்கள்கிட்ட பணத்தை கொடுக்கலாம், நீங்க உங்களுக்கு கொடுத்த பணத்தை கொடுங்க அப்படின்ட்டு லேண்டை திருப்பி அவங்கள்ட்ட இது பண்ணி கொடுக்க போறாங்களா? என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்கு வேற எதுக்காவது பயன்படுத்த போறதுன்னா அப்ப பயன்படுத்தினா அப்ப விவசாய நிலம் பாதிக்கப்படாதா? அப்ப ஒரு லாஜிக், ஒரு விஷயத்த ஒரு அரசு செய்யும் போது இதனை அடுத்து என்ன செய்ய போறோங்கிற தொலைநோக்கு பார்வையோட செஞ்சாதான் அது வந்து பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி சிந்திக்கக்கூடியவங்க தான் அரசாவும் இருக்க முடியும். இதனால யாரு பலன், என்ன நடக்கும், ஏது இந்த பரந்தூருங்கிற கான்செப்டை வந்து அவங்க எப்படி நியாயப்படுத்துறவங்க சென்னை வளர்ந்து கொண்டு வருகிறது. சென்னை 3வது இடத்துல இருக்கு விமான அதிக எண்ணிக்கையில். இல்ல 3ல இருந்து 5க்கு போனதா இப்ப தங்கம் தென்னரசு சொல்றாரு. இப்ப சொல்லியிருக்காரு. 3வது இடத்துல இருந்தது. ஏன் 5க்கு போச்சு? பக்கத்துல ஆந்திராவும் பெங்களூர்லயும் விமான நிலையங்கள், அங்க குப்பத்துல விமான நிலையம் வரப்போகுது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தொகுதி. அவன் பெங்களூர்ல இன்னொன்னு கட்ட போறான். சரி, ஓசூராது கட்டுவோம் பார்த்தா ஓசூரும் நம்ம கட்டல. இப்ப தமிழ்நாடு வந்து வேற லெவல் ஏரியாங்க. இது நம்ம இங்க இருக்கோம். நீங்க வந்து நம்ம வந்து இனிமே மேல மேல பறக்கிறத பத்தி தான் யோசிக்கணும். தமிழ்நாடு வந்து ஒப்பிடுவது எதோட ஒப்பிடுவீங்க? நீங்க எந்த நாட்டோ எந்த மாநிலத்தோடய ஒப்பிட முடியாது. நீங்க வந்து ஐரோப்பியாவோட மட்டும்தான் ஒப்பிட முடியும். ஐரோப்பாவில் உள்ள மாகாணங்களுடன் ஒப்பிடக்கூடிய கல்வி, பொருளாதார, சமூக குறியிடக்கூடிய ஒரு மாநிலங்க இது. இங்க வந்து இன்னும் சென்னையில ஒரு விமான நிலையம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து போறதுக்கு நேரம்லாம் கவனிப்பாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் முதற்கொண்டு அவன் கவனிப்பான். இன்வெஸ்டர்ஸ் வந்து போறதுல இருந்து அது எப்படி போகணும்னு. அதனால பரந்தூர் மாதிரி ஏரியாவை அவங்க தேர்ந்தெடுத்தது காரணம் அது ஒண்ணு. இப்ப அவன் வந்து ஆந்திராக்காரன் குப்பத்துல கட்ட போறான். இவன் கன்னடத்துல, அவனுங்க பெங்களூர்ல 2வது இது பண்ணிட்டாங்க. ஓசூர்லயும் நமக்கு கிடையாது. அப்ப எளிமையாக அந்த பகுதியில் தொழில் செய்ய தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கவங்க கூட பெங்களூர் போயிடுவான். இந்த பார்டர்ல இருக்கவன் ஆந்திரா போயிடுவான். ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ் 74 விழுக்காடு ஆந்திராவுக்கு போயாச்சு தொழில். இதை நான் தொடர்ச்சியா பேசிட்டு வரேன். வந்ததுல இருந்தே ஆந்திராவுக்கு போயிருச்சு. அது எவ்வளவு பெரிய நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதார இறையாண்மை அதுல பாதிக்கப்படுது. ஒரு தமிழ்நாடுடைய எக்கனாமிக் இதே போகுதுங்க. இவங்க என்னன்னா ரீல்ஸ் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போட்டாச்சு வந்தாச்சுன்னு. சரி, இவங்க ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. 1,20 கோடியா, 1 கோடியே 20 லட்சமா ஏதோ வந்துருச்சு. 1 லட்சம் கோடி. எந்த நிறுவனம் வந்துச்சு, என்ன ஒப்பந்தம் பண்ணுச்சு, என்ன வரப்போறாங்க, அந்த நிறுவனம் வருதுன்னா அதுக்கான கிளஸ்டர் இண்டஸ்ட்ரியல்ஸ் என்னென்ன இருக்கு. அதாவது ஒரு முதலீடு இருக்கும் போது ஒரு நிறுவனம் வருதுன்னா, அந்த இப்போ ஒரு கார் கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி வர்றதுக்கு 20 கிளஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ், அந்த என்வாயர்மெண்ட் இங்க இருக்கணும். ஆமா, அது எல்லாம் வசதி இருக்கணும். தண்ணி வசதி இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும்.
அந்த பகுதி வந்து படிச்சவன், வேலை செய்யக்கூடியவன், அந்த மாதிரியான நபர்கள் அங்க இருக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு இடத்துக்கு வருவான். அந்த ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரியான எந்த ஒரு முன்னறிவிப்போ பார்வையோ எதுவுமே இல்லாம இவங்க பாட்டுக்கு போட்டிருக்காங்க. இவங்க கூட்டி வந்த நிறுவனங்கள்னு சில நிறுவனங்கள் பேரை அறிவிச்சாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் 7-8 மாசத்துக்கு முன்னாடி தான் தொடங்கியிருக்கான். அவன் அவ்வளவு பெரிய தொகையை முதலீடா இவங்க போட்டிருக்கானான்னு தெரியல இல்ல, வாய்ப்பு இல்ல. இப்ப அந்த இன்வெஸ்டர்ஸ் பத்தி அவங்களே பேசுறதுல பாத்தீங்களா? ஆமா, அந்த மாநாடை பத்தி இவங்க போட்டாங்க. இப்ப கடந்த ஆட்சி காலத்தில் டிஆர்பி ராஜா, இவர் ஸ்டாலின், இவங்கெல்லாம் அந்த ஃபாரின் போனது, இன்வெஸ்டர் பேசினது, ஏன் இங்க வந்தது, இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. டைட்டில் பார்க் கொண்டு வந்திருக்கோம், மினி ஐடி பார்க் கொண்டு வந்துட்டோம், சிவகாசி பக்கத்துல கொண்டு வந்துட்டோம், தூத்துக்குடியில கொண்டு வந்துட்டோம், சென்னையில ஒரு இந்த சிட்டி சேட்டலைட் நகரம் ஒரு, இதை பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. கவனிச்சிங்களா? அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. கான்ஃபரன்ஸுக்கு பிறகு அதை பத்தி அவங்க சீக்வன்ஸ், அதோட தொடர்ச்சியை பத்தி டிஆர்பி ராஜாவோ அன்பில் மகேஷோ அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அதை சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கொண்டு வந்துட்டோம், விக்கிரவாண்டியில கொண்டு வந்துட்டோம், விழுப்புரத்துல கொண்டு வந்துட்டோம், இனி இங்க போக வேணாம், இது வரப்போகுது, என்னது 2-3 இது டெக்னோ பார்க், இது 2-3 விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வரப்போகுது, இதனால என்னென்ன நடக்க போகுது, சென்னையை நோக்கி நகர்கின்ற எண்ணிக்கை குறையும், சிவகாசியிலே படிச்சவனுக்கு வேலை வாய்ப்பு, தூத்துக்குடியில வேலை வாய்ப்பு, விராலிமலையில வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நம்ம பேசல, அவங்க பேசினாங்க. பட் இவங்க ஒரு இன்வெஸ்டிங் மீட்டிங் நடத்துறதுக்கு அப்புறம் அவங்களே பேசல. ஆனா வெளியே கேட்டா 1 கோடி வந்துருச்சுப்பா, இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். என்ன வேலை வாய்ப்பு, என்ன எதுவுமே தேவையில்லை. அவங்க பிரஸ்ஸை சந்திச்சாங்களா? இல்ல. ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது, யாரு என்னன்னு பிரஸ் பீப்புளை பார்த்து கூட சொல்லல. கேட்டா அவங்க யூடியூபுக்கு வீடியோ அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க யூடியூப் பேஸ்டு பார்ட்டி, யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்டு பார்ட்டிங்கனால நாங்க இன்ஸ்டாலையும் இதுலயும் போடுவோங்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா என்னன்னு பார்த்தா வரவங்க எல்லாம் விஜய்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒரு கண்டம் விட்டு கண்டம் வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒருவன், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் தெரியுமா? அந்த முதலீடு செய்யக்கூடிய அந்த தொழிலதிபர் எப்படி இருப்பான்னா, சினிமா நடிகனை பார்த்து மயங்க மாட்டான், செலிபிரிட்டிஸை பார்த்து மயங்க மாட்டான், அவன் உலகத்திலே பெரிய கத்து பிடிச்சவனா இருப்பான். தொழிலதிபர்கள்லாம் அப்படி சினிமா கவர்ச்சி ரீல்ஸ்க்குலாம் அவன் வந்து அந்த மாதிரி நபர்களை உருவாக்குறவன். அவன் 100 செலிபிரிட்டிக்கு சம்பளத்தை தூக்கி போடுறவன். அவன் செலிபிரிட்டிட்ட வந்து செல்ஃபி எடுக்க மாட்டான். அங்க கடந்த ஆட்சியில் வந்த முதலீட்டாளர்கள் எவ்வளவு கர்வத்தோடையும் கெத்தாவும் யாரு என்னன்னு இருந்தாங்க. இங்க வர செல்ஃபி யாருன்னே தெரியல, வந்து பார்த்தா சிஎம்கிட்ட செல்ஃபி எடுக்க. அப்ப விஜய்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா அவங்க யாரு என்னன்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. தொழிலதிபர்கள் இப்படி இருப்பாங்களா? குரூப் போட்டோ எடுக்கிறது வேறங்க, இந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் எங்க வீட்டுல போய் எங்க அம்மா அப்பாட்ட காமிப்பேன்னு சொன்ன லெவல்னா அவர் எப்பேற்பட்ட இன்வெஸ்டர்ஸ் எனக்கு தெரியல. சோ இப்ப எனக்கு இந்த இடத்துலதான் சந்தேகம் வருது. பரந்தூர் ப்ராஜெக்டையும் நிப்பாட்டிட்டீங்க, சரி பரந்தூர் இடத்துல வேற என்ன செய்ய போறீங்க? மீனம்பாக்கத்துல பண்ண போறீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, பக்கத்துல டிஃபென்ஸ் இடம் இருக்கு. அப்ப நமக்கான தொழில் வாய்ப்புகளும் முதலீடுகளும் வழிந்து ஆந்திராவிற்கு போவதற்கு நீங்க வழி வகுக்கிறீங்களா? வேற இடத்துலயும் இடங்களை பார்த்துட்டு இருக்குன்றாரு. இனி எங்க பாப்பாங்க என்ன? ஏன் ஒரு ப்ராஜெக்டை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னொரு இடம் பார்க்கறதுக்கு முன்னாடியே மூடுவீங்களா? அப்ப ஏர்போர்ட் கிடையாதா? இல்ல ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏர்போர்ட் வேணும் வேணாங்கிற முடிவுல தெளிவா கூட இருங்க. விவசாயிக்கு விட எனக்கு ஏர்போர்ட் வேணாம் அப்படி ஒரு முடிவு எடுங்க. விவசாயம் முக்கியம்ப்பா, ஆனா அதை விட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் முக்கியம், ரெண்டையும் பார்க்கணும், அப்படி ஒரு முடிவு எடுங்க. அப்படி எந்த முடிவுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு போன ஆட்சியில அதை வந்து அந்த மக்களுடைய எமோஷனல்ல மார்க்கெட் பண்ணணும். திமுக அரசினுடைய எதைச்சதிகார விவசாய விரோத போக்கு அப்படிங்கிறத கேப்சர் பண்ணணும். அண்ணன் விஜய் வந்துட்டாரு, ஹீரோ மாதிரி வந்து உங்களை காப்பாத்துருவாரு, அதுக்காக இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. சரிப்பா, நீங்க விவசாயிகளை காப்பாத்திட்டீங்க, கத்தி படத்துல வேற நடிச்சிட்டீங்க, நீங்க காப்பாத்துங்க. இப்ப அந்த இடம் எங்க? ஓசூர்ல ஏர்போர்ட் எங்க? பரந்தூர்ல ஏர்போர்ட் எங்க? அப்ப குப்பத்துக்கு போறதுக்கு தான் நீங்க எப்படி பண்றீங்க? குப்பத்துக்கு ஏர்போர்ட் ரெடி, அங்க பிரச்சனை இல்ல. ஓசூர்ல ஏர்போர்ட் 2வது ஏர்போர்ட் இருக்கு. அப்ப மீனம்பாக்கத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ தமிழ்நாட்டு இன்னொரு ஏர்போர்ட் கிடையாது. அப்போ மெட்ராஸுக்கு வந்து இறங்குற இன்வெஸ்டர்ஸ் உடைய எண்ணிக்கை குறையும். ஆல்ரெடி 74% போயாச்சு. இப்போ உலக அரங்கில் தமிழ்நாடுங்கிற அந்த துன்பம் ஆல்ரெடி முதலீட்டாளர்கள் மத்தியில் உடஞ்சி விழுகுது. ராயல் என்ஃபீல்டு பைக் புருன்னு ஓடிடுச்சு. தூத்துக்குள்ள இருந்து அவன் அங்கே போயிட்டான், ஆந்திராவுக்கு போயிட்டான். அப்போ வந்து எனக்கு புரியல, திருப்பதியில வர வருமானம் எல்லாம் ஆந்திராக்காரங்களுக்கு, நமக்கு போனா லட்டு கிடைக்கும் தமிழனுக்கு. இந்த குப்பத்திலையும் சரி பெங்களூர்லயும் சரி 2வது விமான நிலையம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி சட்டமன்றத்துல பேசும்போது தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் வந்து இது வந்து சோசியல் மீடியாவில் இருந்த கருத்துக்கள்லாம் வந்து பேசாதீங்க, அது பொய் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. யாரு? சந்திரபாபு நாயுடும் சிவகுமாரும் போய் சொல்றாங்களாமா?
இது கடந்த ஆட்சியில இருந்தே இருக்கே. அவங்க ஸ்டேட் டெவலப் அவங்க பண்ணிட்டு போயிட்டு தான். நான் என்ன சொல்றேன், அவங்க அப்படி பண்ணும்போது அதோடைய அட்ஜஸ்டன்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஓசூர் போன்ற பகுதிகளில், பரந்தூர் போன்ற பகுதியில் நம்மளும் இன்வெஸ்டர்ஸை ஈர்க்க பண்ணணும். இப்ப அவனுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தாய்நில தமிழர்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவேங்கிற லட்சியம் எந்த இன்வெஸ்டருக்கும் இருக்காது. அவனுக்கு எங்க தண்ணி வசதி, எலக்ட்ரிசிட்டி வசதி, ரா மெட்டீரியல், கிளஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கு, லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கா, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போறான்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி முதல்ல போயிடும். அவனுக்கு போலீஸ் எப்படி இருக்கும், கண்ட்ரோல் எப்படி இருக்கு, லா அண்ட் ஆர்டர், ரவுடிசம், மதக்கலவரம் வராதா? ஏன் உங்களுக்கு உத்தரப்பிரதேசல பீகார்ல இன்வெஸ்டர் போக மாட்டேங்கிறான்? ஏதா ஒன்னா டக்குன்னு கிறிஸ்டின் போய் சர்ச்சை அடிச்சிருவான், முஸ்லீம் அடிச்சிருவான், இந்து முஸ்லீம் சண்டை வரும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சண்டை வரவே வராது. நீ ஜென்மத்துக்கும் ஒரு இந்து கிட்ட போய் முஸ்லீம் இருப்ப விதைக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு இந்து கல்லர்ட்டியோ, இந்து நாடார்ட்டியோ, இல்லை இந்து பல்லர்ட்டியோ, இந்து எந்த சாதி அவனா இருக்கட்டும், முஸ்லீம் வெறுப்பு அவனால விதைக்கவே முடியாது. அவன்கிட்ட வந்தா நீங்க பிஜேபி வெறுப்பு, திமுக வெறுப்பு, கட்சி வெறுப்பு, கட்சி சண்டை தான் இருக்குமே ஒழிய முஸ்லீம் வெறுப்பை விதைச்சு ஒரு பள்ளிவாசலை இடிக்க வைக்க தமிழ்நாட்டை முடியவே முடியாது. இது எப்பவுமே மத சண்டை வராது. அதனாலதான் இங்க இன்வெஸ்டர்ஸ் வரான். ஏன் உங்களுக்கு பீகார் போக மாட்டேங்கிறான்? ஒரு தடவை ஊபியில இன்வெஸ்டர் மீட்டிங் நடத்தினாங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? லஞ்ச் பீரியட்ல சப்பாத்திக்கு அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க இன்வெஸ்டர்ஸா வந்து பயங்கர காமெடி ஆயிடுச்சு. ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்ல இன்வெஸ்டர் படம் அம்பது பேர் வந்து சப்பாத்திக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சப்பாத்தி தீர்ந்து போச்சு, வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு இருக்காங்க. அப்படி ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங் யோகி ஆதித்யநாத் நடத்தினாரு, பிஜேபி அவங்க ஊர்ல. அது சீனுக்கு பண்றதுக்காண்டி ஊபிலையும் இன்வெஸ்டர் மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு. எனக்கு அது மாதிரி இந்த இன்வெஸ்டிங் மீட்டிங்ல எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம பேசும்போது நகைச்சுவையா இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ரத்த கண்ணீர் வடிக்கணும். தமிழ்நாடு எல்லா வளங்களும், எல்லா வாய்ப்புகளும், எல்லா முதலீடுகளும் போகுது. 1 லட்சம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு போயிருச்சு. 100 நாள்ல என்னங்க ஆச்சு, 100 நாள்ல என்னங்க ஆச்சுங்கிறாங்களே, இதுதான். எதுவும் சொல்லாதீங்க, 110 நாள் தானே ஆகுது. 110 நாள்ல நான் எதுவும் சொல்லல. ஆனா எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். கிட்னி, குடல், ஈரல், கல்லீரல், இதயம், மண்ணீரல் எல்லாத்தையும் பாடியில இருந்து பாட்டா எடுத்து ஆந்திரா வித்துக்கிட்டு தான் நாங்க என்ன பண்றது? ஸோ ஆந்திராக்காரங்களுக்கு துட்டு மேல துட்டு வருது. இந்த தமிழ்நாடு அரசு புதிதாக அமைந்ததிலிருந்து ஆந்திராக்காரனுக்கு நல்ல துட்டு வருது. ஆந்திரா மாநிலம் சந்திரபாபு நாயுடுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்க இதை சொல்றீங்க. ஆனா இந்த 100 நாள் ஆட்சியில எது பெரிய வெற்றின்னு கேட்டா இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணதான் பெரிய வெற்றின்னு அவங்க ரீல்ஸ் போட்டுருவாங்க. இந்த ஏகனாபுரத்துடைய போராட்டக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர் பேசுறாரு. ஐயா இருக்கட்டுங்க, நான் மகிழ்ச்சி, நான் அதைத்தான் சொல்றேனே. ஆனா என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்கிறேன். ஏங்க எனக்கு ஏர்போர்ட் வேணுங்க. தமிழ்நாடு, அதான் சொல்றேனே, தமிழ்நாடு வந்து இன்னைக்கு நீ விவசாயம் முக்கியம், விவசாயிகள் முக்கியம், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனா விவசாய வீட்டு பிள்ளை இன்னைக்கு போராடிக்கிட்டு விவசாய வீட்டு பிள்ளை ஐடி, எம்என்சி, அமெரிக்கான்னு வேற லெவல்ல இருக்கிறான். நம்ம வந்து சாதாரண மாநிலம் இல்லைங்க. நமக்கு ஏர்போர்ட் கேட்கிற இடத்துலதான் இருக்கோம். நம்ம தமிழ்நாடுங்கிறது கிராம பகுதி கிடையாது. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் மிடில் கிளாஸ் பீப்புளும் நகர்முகம் ஆயிட்ட பகுதி. தமிழ்நாட்டுல கிராமமே கிடையாதுங்க. இப்ப தமிழ்நாட்டுல கிராமம்னே கிடையாது. நீ கிராமம்லாம் வட இந்தியாவில தான் பார்க்கணும், இல்லைன்னா கர்நாடகாவில இருந்து மகாராஷ்டிரா போற வழியில தான் பார்ப்பீங்க. தமிழ்நாட்டுல கிராமமே கிடையாது. சீரியஸா. எது கிராமம்? உசிலம்பட்டி கிராமமா, ஆண்டிப்பட்டி கிராமமா, நக்கலப்பட்டி கிராமமா, கருமாத்தூர் கிராமமா? அங்க போனா உங்களுக்கு சென்னையில இருக்க எல்லா வசதியும் இருக்கு. கருமாத்தூர்ல யாராவது 10ஆம் கிளாஸோட படிப்பு நிப்பாட்டின இளைஞரை நீங்க காமிக்க முடியுமா? அது ஒரு எல்லாருமே மினிமம் டிகிரிங்க. பெண்கள், சாதாரண வீட்டு பெண்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. எந்த பெண்ணும் டிகிரி முடிக்காம இல்ல. எந்த இன்டீரியர் வில்லேஜ் வேணா போய்க்கோங்க. நீங்க ராமநாதபுரம், மதுரை, விழுப்புரம், விக்கிரவாண்டி, காஞ்சிபுரம், உள்ள ஒரு வர்ற பட்டிக்காடு போகோங்க. வயசான பெருசுக்கு 2 பேரும் இப்படி இருக்குங்க. அந்த காலத்துல நான் 7ஆம் கிளாஸ்ன்னு பையன் டிகிரி முடிச்சிருப்பான், பொண்ணு இப்படின்னு. ஸோ இப்ப வந்து நீங்க வந்து கிராமப்புறங்கள் நிறைந்த மாநிலம் அல்ல தமிழ்நாடு, நகர்ப்புறமான மாநிலம். ஓரளவு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃபுக்கும் இடைப்பட்ட லைஃபுக்கும் வந்துட்டாங்க வாழ்றது. அதனால இப்ப ஒரு 70-60% நடுத்தர வசதி கொண்ட மக்கள் வாழ்றாங்க. அவனுக்கு தேவையான படிப்பு வசதி அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஸ்கோப்பை நம்ம செஞ்சு தர வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. இப்போ உட்காந்து நாங்க 10ஆம் கிளாஸ் வரையும் ஃப்ரீயா தரோம், 12ஆம் கிளாஸ் வரையும் ஃப்ரீயா தரோங்கிறது இல்ல. அவன் பிஎஸ்டிக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கறான். கடந்த கால அரசுல தலித் மாணவர்களுக்கு என்றே தனியா ஸ்காலர்ஷிப்ல ஃபாரின் அனுப்பி இருக்கிறாங்க, போய் படிச்சு. அது இப்ப கட்டாயம் இருக்குன்னு சொல்லி வீடியோ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். நம்ம நான் என்ன கேட்கிறேன், ஐயா விவசாய பூமியை காப்பாத்தினதுக்கு நன்றி. ஹோல் தமிழ்நாடு. என்னுடைய கேள்வி, அந்த ஆட்சி தொடக்கத்தில் இருந்தே ஆந்திராவுக்கு சாதகமா இருக்குங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா விஷ்ணு ரெட்டி, வெங்கட் நாராயணா தான் தமிழ்நாட்டு பிரதிநிதி, எல்லாருமே தெலுங்கர்கள். அப்புறம் மலையாளி ஒருத்தவங்களை அரங்காவலரா போட்டாங்களே, யார்? கல்பாக்கம், ஒரு மலையாளி, கல்பத்தி.
எனக்கு புரியவே புரியல. என்னுடைய வரிப்பணத்துல எல்லாமே மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் என் வரிப்பணத்துல நீங்க பணம் கொடுத்து அரசு பதவியில வைக்கிறது டவுட்டு. இப்ப குப்பத்துல விமான நிலையம் வருது, எனக்கு பரந்தூர்ல கிடையாது, ஓசூர்ல கிடையாது. அப்ப நீங்க யாருக்கு சாதகமா இருக்கீங்கிற சந்தேகம் எனக்கு வலுக்குது. அதான் இதுல அதற்குபடியா சிலிண்டர் நீங்க கொடுக்குறதா சொன்னது 6, இப்ப 3 தான் வருது. அதுவும் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கணுங்கிறீங்க. அப்ப சம்பளம் வந்து 21,000 தான், 20-21,000 தான் கணக்கு வரும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் கரெக்டா வரும். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சராசரியே உங்களுக்கு வந்து 30,000க்கு மேல வருது. நமக்கு 28,000 30,000க்கு மேல ஆண்டு சராசரி வருமானம் தமிழ்நாட்டுல. மாச சம்பளம் 28,000ங்கிறது சராசரி ரேஞ்சில் வந்துருதே. இப்போ சராசரி வருமானத்துக்கும் குறைவா இருக்கவங்க ரேஞ்சுக்கு தான் வரீங்க. அப்ப அது என்ன பெரிய பயனாளிகளை தந்துற போது, ரேஷன் கார்டை பயன்படுத்துற எல்லாருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்குல கூட வைக்கலாம். அப்ப பயனாளிகள் இது கடந்த முறை அந்த 1000 ரூபாய் கொடுத்தப்ப அதுனா தகுதி உள்ள பெண்கள், ஐயோ உன்னைய பெண்களே இல்லைன்ட்டாங்களா, நீ 1000 ரூபாய் வாங்கலைனாலாம் சொல்லி இது போட்டாங்க. கவனிச்சிங்களா? 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கல, 1000 ரூபாயும் முதல் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் தகுதியுள்ள பெண்கள்ட்டாங்க. நீங்க இதை அறிவிக்கும் போதே இவ்வளவு இது இருக்கே. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க உங்க வாக்குறுதியில? 6 சிலிண்டர் எல்லா பெண்களுக்கும், எல்லா குடும்பத்துக்கும். ஆமா. இப்ப இது என்ன 25 ஆண்டுக்கு 2.5 தான் வருதுன்னா அப்ப என்ன கணக்கு? நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலையே. அதுதான் இது. அதாவது திமுக அதிமுக எதுவுமே சரியில்லை, நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருவோம். இப்போ கட்சியா இருக்கும்போது அந்த விமர்சனத்தை வைக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்ச பின்னாடி அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி புரியுது, அதனாலதான் இப்படி சுருக்குறாங்கன்னு பார்க்க முடியாதா? ரியாலிட்டி புரியுதுன்னா அப்புறம் எதுக்கு பேசணும்? இப்ப நீங்க இந்த ரியாலிட்டியை சொல்லி ஓட்டு வாங்கலையே. நீங்க உருவாக்குன உட்டோப்பியன் வேர்ல்ட சொல்லி தானே ஓட்டு வாங்குனீங்க. 6 சிலிண்டர் வரப்போகுது. இந்த உட்டோப்பியன் வேர்ல்ட சொல்லி அப்புறம் 2,500 ரூபாயா, 2,500 ரூபா இதையெல்லாம் சொல்லி தானே வந்துச்சு. அப்புறம் இந்த தாய்மாமன் இதுலயே ஏகப்பட்ட டிஸ்பியூட் ஓடுதே. ஃபுல்லா மலையாளிகள் கொடுக்க போறாங்களாமே. அதையும் ஜோயாலுக்காசு ஃபுல்லா மலையாளிகளுக்கான கான்செப்ட். அது 1 பைசால கொடுக்குறாங்க. இதனால என்ன லாபம்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு, சார் அந்த ஜோயாலுக்காஸ் வந்து நல்லா பிராண்ட் ஆகணும் சார். எத்தனை பேர் வீட்டுல ஜோயாலுக்காஸ் போகிறாங்க? ஜோயாலுக்காஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போறதுங்கிறது தான் தமிழக அரசினுடைய பணியா? ஜோயாலுக்காஸ்ங்கிற ஒரு கேரளா கம்பெனி தமிழ்நாட்டுல உள்ள பிராண்ட் ஆகணும். ஜோயாலுக்காஸும் பிராண்ட் ஆகணுங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசுடைய வேலையாங்கிறேன் நான். எவ்வளவு சீப்பா கிடைச்சது என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு நமக்கு அப்படியே மண்டையே குழம்புது. என்ன தமிழர்களை என்ன நடக்க போகுது? இது இவ்வளவு வெளிப்படையா வெளிமாநிலத்தோட கையில பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறோமோ? எனக்கு அதுதான் பயம். எனக்கு கட்சியெல்லாம் விடுங்க, திமுக தவேக அதிமுகன்னு, இது இதுவரை இல்லாத அளவுக்கு வெளிமாநிலத்தோட கையில் பொருளாதாரம் போகுதுங்க. பொருளாதாரம் போகுது. ரொம்ப ஆபத்து. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும், அனைத்து சாதியினருக்கும். நான் தெலுங்கு கன்னடம்னா தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறவங்கள நான் சொல்லலை. இங்க தெலுங்கு செட்டியார் இருக்காங்க, நாயுடு இருக்காங்க, ரெட்டியார் இருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இது அவங்களுக்கும் பாதிப்பு தான். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாயுடு ரெட்டிக்கும் சேர்த்துதான் அது பாதிப்பு. ஏன்னா ஆந்திரா ஸ்டேட், அது ஸ்டேட், புரியுதுங்களா? அங்க உள்ள உங்களுக்கு தான் போகுது. இங்க வாழக்கூடிய நாயுடு ரெட்டியாருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் இங்கதானே இருக்க போறான், மதுரையில தான் இருப்பான், கோயம்புத்தூர்ல இருக்கான். அவன் வந்து இங்க உள்ள எல்லாரோடையும் கலந்து தானே இருக்கிறான். அவனும் தமிழ்நாட்டுக்காரன் தானே. காவிரி தண்ணி வரலன்னா அவனுக்கு தானே வராது. நான் சொல்ற அரசியல் புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப ஆபத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய அனைவரும் வருத்தப்பட வேண்டிய, இயங்க வேண்டிய விஷயமா அதை நான் பாக்குறேன். சோ இப்படியாக தாய்மாமனு சிலிண்டர் 6 தருவேன்ட்டு 3, அதுவும் எல்லாருக்கும் தருவேன்ட்டு இப்ப 2.5 லட்சம் தான் வருமானம் நியமிச்சா, அப்ப நீங்க உருவாக்குன உட்டோப்பியன் வேர்ல்டு கற்பனைவாத உலகம்ங்கிறது பொய்ங்கிறது உடையுது இல்ல? அதை சொல்ல வேண்டிய நேரத்துல ஏதோ 6க்கு 3 கொடுத்துட்டாருன்னா இது என்னது? இது இல்ல, மக்கள் அப்படித்தானே பாப்பாங்க. அவங்களால முடியல பாப்பாங்க. இல்ல ரீல்ஸ் போட்டு பார்க்க நம்ப வைப்பாங்க எல்லாத்தையும். பாத்தீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரையும் ஆந்திராக்கு 74% போனதுக்கு நேர்மையான பதில் வந்திருக்கா? இல்ல, சும்மா வருது, சோசியல் மீடியால வருது. அது எப்படி சோசியல் மீடியால வரும்? எல்லா எக்கனாமிஸ்ட் பொருளாதார நிபுணர்களையும் நான் அழைக்கிறேன், நானே அவங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஒரு பொருளாதார நிபுணர் அப்படி போகலன்னு சொன்னா கூட நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி சார், சிஎம் சார் சாரி. எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க 74% தமிழ்நாட்டில் டிஃபீட் ஆயிடுச்சுங்கிறாங்க. எத்தனாவது இடத்துல இருந்தோம்? 6ஆவது இடத்துல இருந்து 16 இடத்துக்கு போயிட்டோம். இத பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. கட்சியை விடுங்க, கட்சியே எடுக்காதீங்க. பொருளாதார நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்னென்ன சொல்றாங்க, பேசுறாங்க. அதுல இருந்து பேசுவோம் நம்ம. கட்சியை விடுங்க. திமுக கொடுத்துச்சா அதிமுக கொடுத்துச்சா விடுங்க. நீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்களா, கொடுத்தீங்களா? ஏன் அவங்க ஆட்சியோட இது ரொம்ப மோசமா போகுது அப்படிங்கிற எனக்கு கோபம் வருமா இல்லையா? அப்புறம் என்னது வெற்றி பயணம் திட்டம். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்க?
எல்லா பஸ்ஸும் எல்லா இதுவும் நீங்க இப்ப ஏசி பஸ் கிடையாது. மாவட்டம் டு மாவட்டம்னா நீங்க புறநகர் பேருந்துனா ஒரு மாவட்டத்துல எல்லையிலிருந்து இன்னொரு மாவட்டத்தின் எல்லை வரையும் புறநகர் பேருந்து போகாது. அதுக்கு நீங்க வெளியூர் பஸ் தான் பிடிச்சாகும். பாரிஸ் டு எது வரையும் மேக்சிமம் இருக்கு? தாம்பரமா? ஆமா. காஞ்சிபுரம் வரையும் கூட கிடையாது. பாரிஸ் டு தாம்பரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கூடுவாஞ்சேரி தாம்பரம். ஆமா, கூடுவாஞ்சேரி வரையும் உண்டு. அதை தாண்டி புறநகர் பேருந்து போகாது. இப்ப காஞ்சிபுரம் நீங்க வந்து இன்னொரு மாவட்டம்ங்கிற கணக்கு வச்சீங்கன்னா காஞ்சிபுரம் வரையும் கிடையாது. செங்கல்பட்டு கூட இன்னொரு மாவட்டம், அது வரையும் கூட பஸ் போகாது. ஆனா ஏதாவது தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது என்ன கணக்கு வரும்? மதுரை மாவட்டத்துல இருந்து நீங்க திண்டுக்கல் தேனி மாவட்டம் வரையும் போகலாம் அப்படின்னா எந்த மதுரை மாவட்டத்துல இருந்து போவீங்க நீங்க? மதுரை உசிலம்பட்டியும் மதுரை மாவட்டம் தான், உங்களுக்கு ஒத்தக்கடையும் மதுரை மாவட்டம் தான். அப்ப எந்த கணக்குல இருந்து வரும்? நீங்க உசிலம்பட்டில இருந்து ஆண்டிப்பட்டி போன நான் 2 மாவட்டம் போயிட்டேன்னு கணக்கு வைக்க முடியாதுல்ல. நான் மதுரை மாவட்டத்தில இருந்து தேனி மாவட்டம் சென்று நடந்தே போயிடுவானே. நக்கலப்பட்டில இருந்து ஆண்டிப்பட்டிக்கு நடந்தே போயிடுவானே. கர்மாத்தூர்ல இருந்து செல்லம்பட்டிக்கு நடந்தே போற மாதிரி இதெல்லாம் போயிடுவாங்களே. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுகின்ற விஷயங்கள் தான் அப்படி மயக்கத்தை தருது. பெண்களுக்கான விலையில்லா பயணம்ங்கிறத திமுக தந்துச்சு. நீங்க அதுல இருந்து என்ன பெருசா இப்ப அடுத்த கட்டம் தந்துட்டீங்க? இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பஸ்ஸை குறைச்சிட்டாங்கன்னு விமர்சனம் வந்துச்சா? ஆமா. பெண்களுக்கான இதுல நிறைய பஸ்ஸை குறைச்சு பெண்கள் புலம்புனாங்க. மாதிரி பஸ் ஃப்ரீக்வெண்டா இல்லைன்னு. சரி, இப்ப நீங்க அதை சரி செஞ்சிருக்கீங்களா? இப்ப சரி செஞ்சிருக்கீங்களா? ஏசி பஸ்ல இப்ப கிடையாது, எஸ்சிடிசில கிடையாது. அப்ப அங்க பெண்கள் போகக்கூடாதா? அப்ப அதுக்கு தவிர்த்து வரையும் பெண்கள் வெயிட் பண்ணணும். அப்ப அது திமுகவே தந்துருச்சே சார். அப்ப நீங்க என்ன அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா திமுக அதை செஞ்சிருச்சு, அதை விட அதிகம் செய்வேன், அதை சொல்லிதான் ஓட்டு. அதுக்கு தானே ஓட்டு விழுந்துச்சு. திமுக செஞ்சதை விட கூட இப்ப திமுக செஞ்சதுதான். அப்ப என்ன சொன்னீங்க? 6 சிலிண்டர் கொடுப்பாரு எல்லா குடும்பத்துக்கும், 3 சிலிண்டர் தான், அதுவும் எல்லா பெண்களுக்கும் இல்லை. அப்ப அது எல்லாமே இதுதானே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஏதோ பணம் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு கஜானா காலி. அதுவும் சயின்டிபிக்கா தப்பு. கஜானா காலி ஆகாது. சரி, கஜானா காலிக்கு என்ன சொன்னீங்க? கடன் வாங்கி அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்கிறீங்க. சரி, அப்புறம் நீங்க 3 மாசத்துல கடன் வாங்குனீங்க, அவங்க 5 வருஷத்துல வாங்கின கடனுக்கு ஈக்குவலா நீங்க கடன் வாங்குனீங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? கடன் வாங்காம எப்படி கவர்மெண்ட் நடத்த முடியும்? இவங்க சொன்னதுல இருந்தே முரண்பாடு வருதா? கண்டிப்பா. கடன் வாங்கினது தப்புனாங்க. இப்ப இவங்க கடன் வாங்காம எப்படிங்க இருக்க முடியுங்கிறாங்க. அப்ப கஜானா காலி அப்படின்னு சொன்னது, அது கஜானா காலிங்கிறது எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க? ஏதோ ஒரு அண்டால பணம் இருந்துகிட்டே இருக்கும், அப்படி எடுத்து கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. ஆர்பிஐ ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்களுக்கு தெரியல. எக்கனாமிக் ரிசர்வேஷன் என்னன்னு தெரியல. பொருளாதார அடிப்படையிலான மாநிலங்களுக்கும் ரிசர்வ் வங்கிக்குமான அந்த உறவு பரிவர்த்தனை குறித்து எந்த பார்வையும் இல்லாம ரொம்ப லேமேனா பாமர மொழியில பணத்தை ஃபுல்லா ஸ்டாலின் தீர்த்துட்டார், சட்டியை அரிச்சிட்டார், பர்ஸ்ல ஒன்றும் இல்லை. உடனே மக்களும் பணத்தை ஃபுல்லா எடுத்ததுனால பர்ஸ்ல ஒன்றும் இல்லை போட. ஸ்டாலின் சார் டாக்ஸ் 13 லட்சம் கோடியா போட்டாங்க. நாங்க இப்ப ஸ்டாலின் சார் வீட்டுல சும்மா தானே இருக்காரு, முதலமைச்சரா இல்லைல்ல. இப்ப வீட்டுக்கு நீங்க அனுப்பிட்டீங்களா, ஓகே சந்தோஷம் தானே. அந்த 13 லட்சம் கோடி இன்னும் ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. அப்ப அந்த 13 லட்சம் கோடி எங்க? அப்ப நீங்க சொன்னது பொய். 13 லட்சம் கோடி எங்க சார்? அந்த ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனா 15 லட்சம் கோடியை நான் கொண்டு வருவேன். இப்ப அது யாரு வீட்டுக்கு போகுது? வீட்டுக்கு போகுதா இல்ல அப்படி ஒரு டாக்ஸே ஸ்டாலின் போடலையா? நீங்க தானே சொன்னீங்க. அதுவும் யாரு சொன்னீங்க? நீங்களே சொன்னீங்க. யாரோ அந்த கட்சியில உள்ள சாதாரண பேச்சாளர்ல இன்று முதலமைச்சரா இருக்கிறவரே பேசினார். பாக்குற அது விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் 13 லட்சம் ஒரே குடும்பம் பின்னிட்டாய். இப்படி எல்லாம் வன்மத்தை கக்கி தானே சார் ஓட்டு வாங்குனீங்க. நான் ஏன் சொல்றேன்னு புரியுதுங்களா? இதை சொல்லிதான் நீங்க ஓட்டு வாங்குனீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பிராக்டிகல் டிஃபிகல்டிஸை புரிஞ்சுக்கோங்கிறீங்க. ஒரு கவர்மெண்ட் நடத்துவதில் உள்ள புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த கான்செப்டை நீங்க டிஎம்கேக்கு கொடுக்கலையே. இப்ப இதை வந்து நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்களா? பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வருவோம், ஆனா அப்படிலாம் தர முடியாது, 2.5 லட்சம் கீழே இருக்கணும் தருவோம். இதை நீங்க எலெக்ஷன் முன்னாடி சொல்லுவீங்களா? ஆனா திமுக என்ன சொல்லுச்சோ செஞ்சுச்சா? அதிமுக என்ன சொல்லுச்சோ அதை செய்யும். திமுகவும் அதிமுகவும் தான் சொன்னதை செஞ்சிருக்காங்க சார். இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி சொன்னது நடந்துச்சா? ஸ்கூட்டி ஜெயலலிதா அம்மா சொன்னது நடந்து, அது அம்மா இறந்துட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். எடப்பாடி அதுக்கப்புறம் அவர் தான் பண்ணாரு, அதுல கொஞ்சம் விஷயமாச்சு. கம்ப்யூட்டர் கொடுப்போம்னு சொன்னாங்களா? ஜெயலலிதா கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் பாஸ் கலைஞர் கொடுப்போம்னு சொன்னாரா? அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து கொடுத்தாங்களா? எவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அதிமுக அனைத்து மகளிர் காவல் நிலையம் திமுக கொண்டு அதிமுக அதிகரிச்சது. உள்ளாட்சியில 33% இல்ல 50% ஜெயலலிதா.
சொன்னதை செஞ்சாங்களா? கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன மாதிரி சண்டை நடந்துச்சு? நீ நிறைய செய்றியா, நான் நிறைய செய்றியா? இப்படிதானே சார் தமிழ்நாடு வளர்ந்துச்சு. ஒரு ஈகோ சண்டை இருந்தது, இந்த தலைமைச் செயலகத்தை மாத்தினது, கலைஞர் பேர் வரக்கூடாது, இந்த மாதிரி சண்டைகள் நடந்தது. அது ஏற்கத்தக்கதல்ல, அந்த ஈகோ சண்டை நடந்துச்சு. ஆனா வளர்ச்சியில ஆதி திராவிடர்கள் சைக்கிள் கொடுத்தது அதிமுக தானே சார்? கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? தலித் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை திமுக எந்த அளவுக்கு பண்ணுச்சு? திமுகவுக்கு பேரே, இவங்க திமுக வந்தாலே இந்த எஸ்சிகளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஊர் சைடு கேளுங்களேன், திமுக வந்தா எஸ்சிகளுக்கு கொண்டாட்டம்பா, அவங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க திமுக என்ன சொல்றாங்க, தலித்துகளுக்கு விரோத கட்சி. எல்லாமே நரேஷன். நம்ம சொல்றது யதார்த்தத்துல இருந்து பேசுறோம், இவங்க யதார்த்தத்தை பேச மாட்டாங்க. பொதுவா அது அப்படி கட்சி. ஸோ இதை சொல்லியே வந்த கட்சிங்கிறதா என்னுடைய விமர்சனம். வந்துட்டு இப்ப நீங்க செய்யாதப்ப அதை சொல்லிதானே சார் கேட்பாங்க, அதை சொல்லிதானே கேட்பாங்க. அதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. நாங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறதுக்காக சிறு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தோம், அது விவாதத்துக்கு எடுத்துக்க சொல்லி. ஆமா, 110 எல்லாத்தையும் கொண்டு போறாங்க, அது தேவையில்லை. ஜெயலலிதா அம்மையார் செஞ்சப்பே பெரிய விமர்சனம், எல்லாத்தையும் 110. அதாவது 110 என்னன்னா, உங்களுக்கு அதை யாருமே விமர்சிக்க மாட்டாங்க, விவாதம் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதினு சொல்லுவாங்க, இதை யாராவது விமர்சிப்பாங்களா? எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறேன். 7 தமிழர் விடுதலை, பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கான நிவாரணம், இந்த மாதிரி அறிவிப்பாங்க 110 விதி. ஒரு அரசு அறிவிப்பது மக்களுக்கான, அதை விவாதமே இருக்காது. அதுல பெரும்பாலும் யாரும் மாற்றுக்கிறது வைக்க மாட்டாங்க. பட் பரந்தூர் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வைக்கும்போது, இதை ஏன் கொண்டு வந்தீங்க, இப்ப இவங்க மூட போறோங்கிறாங்களே, அது குறித்து ஒரு விவாதத்தை அரசு நடத்தணும். அந்த விவாதம் நடத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு முதல் எடுத்தோடனே அந்த அறிவிப்பு வைக்கிறாங்க. ஆமா, இவங்களுக்கு விவாதமே நடத்துறது இல்ல, எதையுமே பேசக்கூடாது, சம்பந்தம் இல்லாத ஏதாவது. இப்ப கார் அறிவிக்கிறேங்கிறாங்க, எல்லாமே பொய். எல்லார்கிட்டையும் கார் இருக்கு. நான் என்ன சொல்றேன், கார் இருப்பது தப்பு இல்லை. நீ எதுக்கு நான் ஆட்டோல வந்தேன், லவ் ஃபெயிலியர், என்னென்னமோ பேசுறீங்க, புரியுதுங்களா? மக்கள்கிட்ட சப்ஜெக்டை விட்டே வேற எங்கெங்கயோ போக வைக்கிறது, மக்களை ஒரு என்டர்டைன்மெண்டாவே கொண்டு போறது, அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்மைத்தன்மையிலிருந்து விலகுது இல்லையா? அதுதான் நமக்கு இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும்